சாத்தான்குளம் அருகே உள்ள சேதமடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முதலூரில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தின் குடிநீர் தேவை அங்குள்ள 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரு மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி மூலம் ஆழ்குழாய் கிணற்று நீரும், மற்றொரு மேல்நிலை தொட்டி மூலம் தாமிரபரணி ஆற்று நீரும் விநியோகிக்கப்படுகிறது. இதில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்களில் உள்ள சிமெண்ட் பூச்சுகள் உதிர்ந்து விழுந்து அதன் கம்பிகள் வெளியே தெரிகின்றன. மேலும் இந்த குடிநீர் தொட்டிக்கு அருகிலேயே விளையாட்டு மைதானமும் உள்ளதால் அங்கு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். எனவே எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதியதாக கட்டித்தர வேண்டும் என்றும், அதேபோல் அருகில் பழுதடைந்த நிலையில் உள்ள நியாய விலைக் கடையும் புதிதாக கட்டித்தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.